Taste the Daily. பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலில் சுமார் 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல். சிந்தூர் தாக்குதலில் பகவல்பூர் மற்றும் முரிட் கோவில் மட்டும் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல். லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது தலைமையகங்களை குறிவைத்து முரிட்டிக் என்ற இடத்தில் இந்திய ராணுவம் தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பகல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது என இந்திய ராணுவம் பதிவு. பகல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் தரமான பதிலடி கொடுத்த இந்தியாவின் முப்படைகள். பாகிஸ்தான் மீது இந்தியா வீசிய ஹேமர் குண்டு ஒவ்வொன்றும் தலா 2.5 கோடி ரூபாய் மதிப்புடவை. இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ராணுவத்துறை செய்தியாளர்கள் சந்திப்பில் முதல் முறையாக பங்கேற்ற பெண் ராணுவ அதிகாரிகள். செயற்கைக்கோள் புகைப்படங்கள், விமானப்படை தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு அதிகாரிகள் விளக்கம். பகல்காமில் பொதுமக்களின் நெற்றியில் சுட்டு கொன்ற தீவிரவாதிகளை அழிக்க இந்தியாவுக்கு முழு உரிமை உள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் புகலிடமாக உள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரா குற்றச்சாட்டு. பகல்காம் தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவுடன் தொடர்புடைய ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் குழு பொறுப்பேற்றுள்ளது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் அரசுக்கும் தொடர்பு இருப்பது ஆதாரத்துடன் நிரூபணமாகியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். நேற்று நள்ளிரவு 1:05 முதல் 1:30 வரை பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நம்பகமான உளவுத்துறையின் தகவல்கள் அடிப்படையில் இந்த முகாம்கள் கண்டறியப்பட்டதாக கர்னல் சோஃபியா குரேஷி தகவல். பாகிஸ்தானை நடுநடுங்க வைத்திருக்கும் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரின் வான்படை நிகழ்த்திய துல்லிய தாக்குதல் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. வான்படை தாக்குதலை போலவே தரைப்படை நிகழ்த்திய துல்லிய தாக்குதல் குறித்த வீடியோ வெளியாகி இந்திய ராணுவத்தின் வலிமை என்ன என்பதை எடுத்துரைத்திருக்கிறது. So I'll find you. You can hide in the distance between shadow and dust, but I'll strike you down when you betray our trust. So I'll find you. That's my job. That's my mission. ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மற்றும் மெந்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். பாகிஸ்தான் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 3 பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக அனைத்து கட்சிகள் கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் மே 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு. நாடு முழுவதும் பாதுகாப்பு காரணங்களால் 18 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடல். 200க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து. ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், ஜாம்நகர், பூஞ்ச், ஜோத்பூர், ராஜ்கோட் உள்ளிட்ட விமான நிலையங்கள் மூடல். சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில்
போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியது. அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை. பாகிஸ்தானின் எந்த ஒரு எதிர் தாக்குதலையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என விங் கமாண்டர் வியோமிகா சிங் உறுதி. ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்தியா கொடுத்த பதிலடிக்கு பயந்து அடிபணிந்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாகிஸ்தானின் முஜிகேவில் செயல்பட்டு வந்த லஷ்கர் இ தொய்பாவின் முகாமில் இந்தியா நடத்திய தாக்குதலில் 3 முக்கிய தீவிரவாதிகள் பலி. லஷ்கர் இ தொய்பா மூத்த தளபதிகள் என அழைக்கப்படும் அப்துல் மாலிக், முடசீர், வகாஷ் ஆகியோர் இந்தியாவின் அதிரடி தாக்குதலில் பலி. இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக உண்மைக்கு புறம்பான தவறான செய்தியை வெளியிட்ட சீன அரசு ஊடகம். சீன அரசின் ஊடகமான குளோபல் டைம்ஸ் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என இந்தியா கண்டனம். ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி தாக்குதல் தொடர்பாக விளக்கம் அளிக்க பன்னாட்டு தூதர்களுக்கு அழைப்பு விடுத்த மத்திய அரசு பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தானை அம்பலப்படுத்தும் முயற்சியில் இந்தியா தீவிரம். இந்தியாவின் ரஃபேல் விமானம் பாகிஸ்தானின் கோட்ரியில் உள்ள குல்பூர் என்ற இடத்தில் எப்படி தாக்குதல் நடத்தியது என்பது குறித்த காணொலி வெளியானது. லஷ்கர் இ தொய்பாவின் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் தளம் முற்றாக அழிக்கப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் உயிரிழந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி யாகூப் முகலின் இறுதிச் சடங்கில் பாகிஸ்தான் உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. இதன் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதும் இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்க துடிப்பதும் அம்பலம். பயங்கரவாதிகளுக்கு தீரமிகு பதிலடியை முன்னின்று அளித்த பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பயங்கரவாதத்திற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்பதை நிரூபித்து ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்த நம் இந்திய ராணுவ படையின் தீரம் பெருமைக்குரியது என்றும் புகழாரம். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பாராட்டு. பிரதமர் மோடியுடன் விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது எனவும் புகழாரம். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு நேற்றைய ஒரு நாள் செய்திகளை சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கு, கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழித்து விட்டது என்று ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன் என்றும் விமர்சனம். கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் திமுக நிர்வாகி தங்கப்பச்சையப்பன் அதிமுகவில் இணைந்தார். திமுகவிற்காக குடும்பத்துடன் 37 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் அக்கட்சியில் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லாத சூழ்நிலையால் குடும்பத்துடன் அதிமுகவில் இணைந்ததாக விளக்கம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை என சட்டம் ஒழுங்கு என முற்றிலுமாக சீரழிந்துவிட்டது. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு.